கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் தாமே நம்மோடு கூட ஒரு சில விஷயத்தை உணர்த்துவாராக, புரிய வைப்பாராக, பேசுவாராக. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் இந்த மீதம் இருக்கிற 4 வாரங்களும் இந்த தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஏன் என்று சொன்னால், புதிய ஆண்டுக்குள் செல்வதற்கு முன்பு நான் ஒரு தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்க வேண்டும். எனக்கு என்னுடைய திட்டம் என்ன என்பதை கர்த்தர் எனக்கு அறிவிக்க வேண்டும். என்னை குறித்து ஆண்டவருடைய பிளான் என்ன என்பதை நான் சரியாய் விளங்கி கொண்டு அதை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை போலவே நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம், தீர்மானம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போ என்னை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்னை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். என்னை ரட்சித்ததற்கே ஒரு முகாந்திரம் உண்டு. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்தது, அவருடைய பிள்ளையாய் மாற்றினதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது ஆண்டவரால் என்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, என் மூலமாய் செய்ய விரும்புகிறதை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் மூலமாகவும் ஏதோ ஒன்று செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் செய்ய விரும்புகிறதை நான் அவர் கூட சேர்ந்து செய்யணும். ஏனென்றால் நம்ம மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு உணர்த்தின அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எதையும் அழிக்க வரல, நான் எதுக்கு தான் வந்திருக்கிறேன்? நிறைவேற்ற வந்திருக்கிறேன். மத்தேயு 5:17 தெளிவாக நமக்கு அதை உணர்த்துகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்த எல்லாரோடும் பேசி கொண்டு இருந்த பொழுது அழிப்பதற்கு அல்ல, எதற்கு? நிறைவேற்றுவதற்கு. அப்போ உங்கள் மூலமாய் ஏதோ ஒன்று ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தெரியலைன்னா இன்னைக்கு தெரிந்து கொள்ளுவோம். உங்கள் மூலமாக ஏதோ ஒன்று ஆண்டவர் என்ன செய்ய பார்க்குறாரு? நிறைவேற்ற பார்க்குறார். இல்லைன்னா நம்ம அவருக்கு எதுக்கு? இந்த உலகத்தில் எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க, ஆனாலும் ஸ்பெஷலாக நம்ம உட்காந்துருக்குறோம். எல்லா உலகமும் சொல்லுது, இந்தியா சொல்லுது, கிறிஸ்தவர்கள் என்றால் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுது. ஓகே, எதுக்கு அந்த மைனாரிட்டி? ஏன் ஆண்டவர் அந்த மக்களை தெரிந்து கொள்ளணும்? ஏன் ஏகமாக எல்லாத்தையும் மொத்தமாக தெரிந்து கொள்ளாமல் சுவிசேஷம் அறிவித்து சில வழிமுறைகளில் கர்த்தர் சந்தித்து சிலரை வைத்திருக்கிறார்? ஏன் அவர் செய்ய வேண்டும்? இன்னும் சொல்லுகிறார், சிலரை எதுக்குன்னே நியமித்து வச்சிருக்காராம். நித்திய ஆக்கினைக்குனே நியமித்து வச்சிருக்கிறாராம். அது யார் அந்த நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு போக போகிறா? இப்போவே தெரிஞ்சு வச்சிருக்கிறது. நரகத்துக்கு சில பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், ஆனால் நீதியாக இருக்கிறவங்க இன்னும் நீதியாகட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவங்க. அப்போ ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அதை சொல்கிறார். அப்போ அந்த காரணத்தின்படி நான் விளங்கி கொண்டு அதில் கனெக்ட் ஆகிட்டேன்னா நான் ஆக்கினைக்கு அல்ல, நித்தியத்துக்கு ஆயத்தமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு ஒரு பிளான் ஒன்று வந்திருக்குது. என்னை ஏன் ஆண்டவர் ரட்சித்தார்? அப்போ நாம் எல்லாருமே யாராய் மாற்றப்பட்டிருக்கிறோம், எதற்காக கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், இதை தெரிந்தால்தான் நம்ம சரியாக அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவர் கூட போக முடியும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் யார் என்று சொன்னால், இப்போ அந்த 3 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. என்னதுங்க? சுதந்திரர். சுதந்திரர்னா யாரு? உரிமையாளர். சரிங்களா? தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமேன்னு சொல்லியாச்சு. ஆனால் யாருக்கு சுதந்திரர்? தேவனுக்கு சுதந்திரர். ஆனால் கிறிஸ்துவுக்கு யாரா? உடன் சுதந்திரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கிறிஸ்துவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அது மாதிரி கிறிஸ்துவின் மூலமாக என்னையும் அதோட என்ன பண்ணிக்கிறாராம்?
சேர்த்து கொள்ளுகிறார். என்னையும் அட்டாச் பண்ணிக்கிட்டார், என்னையும் அவர் சேர்த்துக்கிட்டார். உடன் சுதந்திரராக இழைத்து கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவர்களுடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எபேசியர் 3:3 சொல்லுகிறது, அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய். புறஜாதிகள் எதன் மூலமாய் உடன் சுதந்திரர் ஆகிறாங்க? சுவிசேஷத்தின் மூலம். அப்போ கிறிஸ்துவின் மூலமாய் உடன் சுதந்திரர் ஆகிறோம், சுவிசேஷத்தின் மூலம் உடன் சுதந்திரர் ஆகிறோம். ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திற்கு என்ன போட்டிருக்குங்க? உடன் பங்காளிகளாக இருக்கிறவர்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்போ இன்றைக்கு இப்போ இந்த 4 வாரமும் தியானிக்க போகிற விஷயம் என்னதுன்னா ரகசியம். என்ன ரகசியம்னா, என் கூட உடன் பங்காளியாய் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை உடன் பங்காளியாய் வைத்திருக்கிறார். என்ன உடன் பங்காளி? எதற்கு உடன் பங்காளியாய் வைத்திருக்கிறார்? பங்காளினா நீங்கள் கிராமத்தில் இந்த உறவு முறையில் சொல்கிற பங்காளி இல்லை. இது பங்காளினா என்னென்னா பார்ட்னர்ஷிப். என்னதுங்க? பார்ட்னர்ஷிப். இன்னும் தமிழில் இன்னும் வேறு ஏதாவது வார்த்தை இருந்தால் சொல்லுவோம். பங்காளிங்கிறது ஒரு அந்த வார்த்தை தமிழ் சொல்லாட வார்த்தை வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நம்ம பங்காளித்துவத்துக்கு தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இப்போ உங்களை ரட்சித்தது எதுக்கு? உங்கள் கூட என்ன பண்ணியிருக்காராம்? ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீங்களும் அவரும் யாருன்னா பார்ட்னர். நீங்களும் அவரும் யார்? பார்ட்னர். நம்ம உலகத்தில் பிஸ்னஸில் நிறையா பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி என்ன செய்வாங்க? பிஸ்னஸ் பண்ணுவாங்க. 2 பேர் சேர்ந்து பார்ட்னர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆண்டவர் உங்களை இந்த பூமியில், அவர் ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, வானத்தில் பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். நம்ம கூட சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காராம்? சத்தமாக சொல்லுங்கள். பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லோரும் ஏன் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? உங்களை என்னவா மாற்றிருக்காரு? பார்ட்னராக மாற்றிருக்கிறாரு. எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஊரில், ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை மட்டும் கூப்பிட்டுருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா உங்களோடு என்ன செய்திருக்கிறார்? ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன பார்ட்னர்ஷிப் என் கூட வச்சிருக்கிறாரு? எதற்காக? இது ஒரு பெரிய ரகசியம் என்றால் அந்த ரகசியத்தின் மேன்மை என்ன? எப்படி ஆண்டவர் பார்ட்னர்ஷிப் பண்ணி எல்லாத்தையும் செய்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள போகிறோம். அப்போ ஆண்டவர் பார்ட்னர்ஷிப் பண்ணி இதை செய்கிறாரு அப்படின்னா யாரோடலாம் அதை செய்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். யார் கூடலாம் அந்த பார்ட்னர்ஷிப் செய்து எப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அதை செய்தார், இன்றைக்கு என் மூலமாய் அதை செய்ய விரும்புகிறார் என்றால் அவருடைய செயல் அன்றையிலிருந்து அப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ சபைக்கு வருவது ஏதோ கொண்டாடுவதற்கு அல்ல. சபைக்கு வருவது இங்கே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே வந்திருப்பதே எதற்கு அப்படின்றால் பார்ட்னர்ஷிப் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறதுக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாக நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால் அவர் கூட பார்ட்னர்ஷிப் ஆயிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வேலை என்ன? பார்ட்னர்ஷிப் ஆயாச்சுல, அப்போ அதில் வேலை என்ன? உலக பிரகாரமான வேலையில் பார்ட்னர்ஷிப்பில் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு ஒரு பார்ட்னர் இருக்குது. தெரியுமா? அது என்ன பார்ட்னர்? ஸ்லீப்பிங் பார்ட்னர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருவார், ஆனால் ஒரு வேலையை என்ன செய்ய மாட்டார். அந்த பார்ட்னர் பேர் என்னதுங்க? ஸ்லீப்பிங் பார்ட்னர், இல்லைன்னா சைலண்ட் பார்ட்னர் அவர் பேர். இன்னொரு பார்ட்னர்ஷிப், ஒருத்தர் காசே கொடுக்க வேண்டாம், யாரோ ஒருத்தர் காசு கொடுப்பாரு, இவர் நல்ல வேலை செய்வார், சம்பாதத்தில் மட்டும் அந்த காசு கொடுத்தவருக்கு பாதி, உழைச்சவருக்கு பாதி. அப்போ இவருடைய வேலை என்னன்னா, இவர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தெரியாது, இவர்கிட்ட பணம் இல்லை, ஆனால் இவர்கிட்ட உழைப்பு இருக்கிறது. இவர் உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணுகிறார், ஒருவர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது அது ஒரு நல்ல பிஸ்னஸ், நல்ல ஒரு வருமானத்துக்கு அடுத்த வேலையை செய்கிறது. இப்போ ஆண்டவரும் பரலோகத்தில் இருந்து பூமியிலே நம்ம கூட என்ன பண்ணியிருக்காராம்? நம்ம கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறார்.
அந்த பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்ம கூட சேர்ந்து ஆண்டவர் சில வேலையை செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ரட்சித்து இருக்கிறார். அதற்காகத்தான் நீங்கள் சபையில் இருக்கீங்க. சர்ச்சுக்கு வந்ததுக்கு காரணமே எதுக்கு அப்படின்னா, உங்களோடு அவர் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் பண்ணி உங்கள் மூலமாக சில வேலையை செய்து அந்த பார்ட்னர்ஷிப்பில் வேலை செய்கிற உங்களையும் என்னையும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலையும் ஆசீர்வதித்து நன்மை கிருபை பெருகும்படி செய்து நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் தந்து நம்மை வெளிப்படுத்துகிறார். நான் இந்த குடும்பத்தோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கேன்னு காண்பிக்கவும் அவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? ஹல்லேலூயா. அப்போ ஏதோ சும்மா நான் ரட்சிக்கப்பட்டு சும்மா கிறிஸ்தவனா இல்லை. அப்போ என் கூட ஆண்டவர் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒப்பந்தத்தின்படி நீங்களும் நானும் செய்தோம் என்றால் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பண்ணவர் என்னைக்காவது சும்மா விடுவாங்களா? உலக பார்ட்னர்ஷிப்பில் உள்ளவங்க ஏமாற்றலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு நாளும் ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் ஒரு நாளும் ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்லுகிறவரும் அல்ல. அவர் மனம் மாறுகிறவரும் அல்ல. அவர் மறக்கிறவரும் அல்ல. அவர் மாறாதவரும் அல்ல. அவர் என்றென்றும் மாறாதவராய், அல்லேலூயா, அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி அவர் ஒரு சுதந்திரத்தை தந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார். அப்போ நானும் ஆண்டவரும் யாரு அப்படின்னா, நான் அவர் முன்பாக கையை கட்டி கொண்டு பணிந்து இப்படியே குனிஞ்சே நிற்கணும் அப்படின்னு வைக்கல. அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? என் பக்கத்திலே வரக்கூடாது, என்னைய தொடக்கூடாது அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உடன் பங்காளி. என்ன சொல்கிறாருங்க? சத்தமாக சொல்லுங்க. உடன் பங்காளி. உடன் பங்காளி என்றால் எனக்கு என்னெல்லாம் உரிமையோ அதெல்லாம் யாருக்கும் உரிமை, உனக்கும் உரிமை, நீயும் நானும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் எல்லாரோடையும் ஆண்டவர் சொல்லுகிறார் நானும் நீங்களும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சரி ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை நான் செய்கிறேன், எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? சொல்கிறீங்களா? ஆமென். நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் என் பிரச்சனை சரியாகணும், என் தேவை சந்திக்கப்படணும். நானும் அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் எதுக்கு கூப்பிட்டாரோ அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா நம்ம வேலையெல்லாம் அவர் பண்ணிவிடுவார். அல்லேலூயா. ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ எதுலேயோ வேலை பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டை கரெக்டாக கொடுத்தோம்னா அவங்க நமக்கு என்ன கொடுத்துருவாங்க? சப்போர்ட்டு கரெக்டாக கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கிற இடத்துல சப்போர்ட் எப்படி இருக்கும்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். கரெக்டாக இருக்கும் ரிப்போர்ட். அங்கே ஒருத்தர் பாஸ் இருந்து எதிர்பார்க்குறாரு, எனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கணும், நீங்கள் இதெல்லாம் செய்து முடித்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்லி தான் ஒப்பந்தம் பண்ணி தான் உங்களை வேலையில் அமர்த்தியிருக்கிறார்கள். ஒப்பந்தம் பண்ணி தான் சில காரியத்தை செய்ய முயற்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கும்போது நீங்கள் ரிப்போர்ட் ப்ராக்ரஸ் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வேண்டிய சரியான சப்போர்ட் அங்கே என்ன செய்யும்? சத்தமாக சொல்லுங்கள், கிடைக்கும். நோ ரிப்போர்ட் நோ சப்போர்ட், நோ ரிப்போர்ட் நோ சப்போர்ட். இப்போ உங்களை ரட்சித்த பொழுது கர்த்தர் உங்களை ரட்சித்தது எதற்கு? முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை சுதந்திரராய் மாற்ற. ரெண்டாவது, உங்களை ரட்சித்தது அவரோடு உடன் பங்காளியாய் வைக்க. இப்போ என்னைய பங்காளியாக மாற்றிட்டு நான் ஸ்லீப்பிங் பங்காளியாக மாறுறதுக்கு அல்ல. இங்கே இப்போ நம்ம ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பங்காளித்துவம் உறங்குகிற அல்லது அமைதியாக இருக்கிற பார்ட்னர்ஷிப் அல்ல. நான் இப்பொழுது இங்கே இருந்து அவர் என் மூலமாய் செய்ய விரும்புகிறதை நான் செய்வதற்கான உடன் பங்காளித்துவத்தில் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்குள்ளே வந்திருக்கிற நான் என்ன செய்கிறேன் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நானாக திட்டம் பண்ணி எதையும் செய்ய முடியாது. இந்த வேத வசனத்தில் அவர் சொல்லி வைத்திருக்கிறார், என் மூலமாக என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து நான் செய்ய ஆரம்பித்த உடனேயே எனக்கு உண்டான வேண்டிய எல்லாத்தையும் அவர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து வந்திருக்கிறேன். எதுக்கு? எப்படியாவது இந்த ஊழியம் செஞ்சு அப்படியே கொஞ்சம் நாளில் செட்டில் ஆயிடலாம், அதுக்கு இல்லை. இது என் மூலமாக ஏதோ ஒன்று செய்யணும்னு அவர் பிளான் பண்ணி என்கிட்ட பேசினார், அதுக்கு நான் ஓகே சொல்லி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது?
என்கிட்ட ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவர் ஒரு ஒப்பந்தம் பண்ணி என்கிட்ட சில விஷயத்தை பேசியிருக்கிறார். நான் 100% அதை இன்னும் செய்து முடிக்கவில்லை. ஆனால் என்னால் ஏண்ட மட்டும் செய்ய என்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஆண்டவர் சில ரிப்போர்ட் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அந்த ரிப்போர்ட்லாம் நான் கரெக்டாக கொடுக்க அவர் எனக்கு வேண்டிய சப்போர்ட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கார், செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற அத்தனை பேரும், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும், இயேசுவே என்று கூப்பிடுகிற அத்தனை பேரும், நீங்கள் சும்மா பாட்டு பாடிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கலை. ஏதோ வந்தோம் 2 ஆமேன் போட்டோம் அல்லேலியா போட்டோங்கிறதுக்கு அழைக்கலை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு வரணுங்கிறதுக்காக நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்றால் யூ ஆர் பார்ட்னர்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் பங்காளியாக இருக்கிறீர்கள். என்ன உடன் பங்காளியாக இருக்கிறீர்கள்? ஏன் ஆண்டவரோடு உடன் பங்காளியாக இருக்கிறீர்கள் என்றால், அந்த உடன் பங்காளியாக இருக்கிற நம்மை பார்த்து 3 யோவான் 1:8 சொல்லுகிறார், 3வது வசனம், ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். 3வது என்னதுன்னா உடன் வேலையாட்கள். அவருடைய உடன் சுதந்திரர், உடன் பங்காளி, உடன் வேலையாள். இப்போ இந்த 3 ரோலும் யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். ஹல்லேலூயா. இப்போ நம்மளை வச்சு தான் யார் என்ன பண்ணுறா? ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, இயேசுவே நீர் தேவனுடைய ராஜ்யம்னு பேசுகிறீர, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது. என்ன பதில் சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. வேர் இஸ் காட்ஸ் கிங்டம்? காட்ஸ் கிங்டம் இன் யூ. உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் உங்களுக்குள்ளன்னு சொன்னார்னா, நம்ம தான் தேவனுடைய ராஜ்யமே. நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் யாரு? தேவனுடைய ராஜ்யம். We are the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறோம் என்றால் அந்த ராஜ்யத்தில் வேலை இருக்குது. இங்கே வேலை செய்யாமல் ஒருத்தருக்கும் ஒன்றும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மாறுகிறவர் அல்ல. கடந்த நாட்களில் நாம் தியானித்த அந்த செய்தியில் கூட காலையில் கூப்பிட்டவனுக்கும் 1 ரூபா தான், கடைசியாக கூப்பிட்டவனுக்கும் 1 ரூபா தான். பேசி கூப்பிட்டது என்னவோ அதை அப்படியே என்ன செய்தாராம், செய்கிறார். அப்போ என்னை ஆண்டவர் அழைத்தது, ரட்சித்தது, உங்களை மனம் திரும்ப செய்தார் என்றால் எதற்கு என்றால் அவருடைய பார்ட்னர்ஷிப்பில் உங்களை சேர்த்துருக்கிறாரு. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அந்த வேல்யூ புரியுதா? அந்த நான் சொல்கிற மதிப்பு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் யாராக இருக்கீங்க? ஆண்டவருக்கு யாராக இருக்கீங்க? பங்காளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கே பார்ட்னர். இன்னும் புரிகிற தமிழில் சொன்னால் கடவுளுக்கே நீங்கள் யார்? பார்ட்னர். சும்மா நான் வசனத்து ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். கர்த்தருக்கே நான் பார்ட்னராக இருக்கிறேன் அப்படின்னா அப்போ என் மூலமாக ஏதோ ஒன்று செய்யணும்னு அவர் என்ன பண்ணுறாரு? பிளான் பண்ணுறாரு. நம்ம அவரை வச்சு நம்ம என்ன செய்யலாம் நம்ம பிளான் பண்ணுறோம். இந்த விஷயத்துக்கு ஆண்டவரை வச்சு எப்படி செய்யலாம், இந்த விஷயத்துக்கு ஆண்டவரை வச்சு எப்படி செய்யலாம் அப்படி நம்ம பிளான் பண்ணுறோம். அவர் என்ன பிளான் பண்ணுறாரு? இவனை வச்சு நான் என்ன செய்யலான்னு அவர் பிளான் பண்ணுறாரு. யார் பிளான் சக்ஸஸ் ஆகுதுன்னே தெரில. சில நேரம் 2 பேரும் இது நான் ஏன் விருப்பத்துக்கு இழுக்கிறேன், அவர் விருப்பத்துக்கு இழுக்கிறாரு. கடைசியில் ஒரு வேலையும் நடக்கலை. இல்லைங்க, நம்முடைய பிளான் அல்ல. நான் கர்த்தருடைய பிளானுக்குள்ளே போயிட்டேன்னா என் பிளானும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. ஏனென்றால் என்னை குறித்து சிந்திக்கிறவர் அவர், என்னை குறித்து யோசிக்கிறவர், எனக்காக எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுத்துகிறவர். என்னை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம், என்னை உயர்த்துவதே அவருடைய மகிமை, அவருடைய மேன்மை. எனக்காக எப்போதும் யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அப்போ என் மேலே ஒரு பிளான் வச்சிருக்கிறார். இந்த செய்தியை 4 வாரமாக கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனாலும் அதை முழுசும் கொடுக்கறதுக்கு இன்ட்ரோடக்ஷனாக நான் இன்றைக்கி சொன்ன இந்த இவ்வளோ விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சாதாரணமாக இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை, நான் சாதாரணமாக இருப்பதற்கு தெரிந்தெடுக்கப்படவில்லை. என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய விரும்பிதான் ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? தெரியலன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மூலமாக ஏதோ ஒன்று அவருக்கு வேணும்.
இது வரைக்கும் அது என்ன கிடைச்சிருக்குது, என்ன கொடுத்துருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? உங்கள் மூலமாக கர்த்தருக்கு ஒன்று வேணுமே, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்களா? உங்கள் மூலமாக ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்யணும்னு பிளான் பண்ணி தான் சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், என்ன நடக்குன்னே தெரியல, என்னைய சுற்றி தெரியாத வரைக்கும் நல்லது. என்ன நடக்குனே தெரிலன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னைய சுற்றி என்ன நடந்தாலும் எல்லாம் உமக்கு பிரியமானதாக நடக்கட்டும்னு சொல்லுங்கள். ஆமென். ஏன்னா உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்து அதற்குத்தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், அதற்குத்தான் சில இடங்களில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார், அதற்குத்தான் சில இடத்துல நம்மை பெயர் புகழ் மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் அந்த உடன் சுதந்திரராக, உடன் பங்காளியாக, உடன் வேலையாளாக எத்தனை பேர் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோம்? அதை சரியாய் செய்திருக்கிறோமா? அப்போ நான் இந்த நாளில் உங்களுக்கு 4-5 விதமான பங்காளித்துவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் எல்லாம் 5 இன்னைக்கு இல்லை, 5 பங்காளித்துவம். அந்த 5 பங்காளித்துவத்தை 7 விதமாய் நான் பிரித்து 7 விதமான செயல்பாடுகள் விதமாக கர்த்தர் இந்த பூமியிலே செய்திருக்கிறார். அதில் 6 இப்போ வரைக்கும் நிறைவேறிடுச்சு, 7வது இனிமே தான் நிறைவேற போகுது. அந்த நிறைவேறுதலுக்குத்தான் இந்த 6ம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகையினாலே முதலாவதாக நான் தலைப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன் இன்றைக்கு. முதலாவதாக எபேசியர் 3:3 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளி. எதுக்குங்க? வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளி. நாம் வாசித்த அந்த வசனம்தான் எபேசியர் 3:3. வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளாய் நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக ரோமர் 11:17 வாசிக்கிறோம், ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளி. ஒலிவ மரம் என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு, அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த ஒலிவ மரம் என்று சொல்வதற்கு உதாரணங்கள் எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லும்போது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளியாக. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 9:23 சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி. சுவிசேஷத்தின் உடன் பங்காளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக 1 பேதுரு 4:13 பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். எதுக்கு பங்காளிங்க? பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். ஐந்தாவதாக 1 பேதுரு 5:1 மகிமைக்கு பங்காளி. இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி. அதுதான் கடைசி. இப்போ இந்த 5 விதமான பங்காளித்துவ முறையை கர்த்தர் நம்மிடத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த 5க்குள்ளே வரணும். இந்த 5 விதமான காரியத்தை உங்கள் மூலமாக, என் மூலமாக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த பார்ட்னர்ஷிப்பை தான் ஆண்டவர் ஆதியாமத்திலிருந்து செயல்படுத்தி கொண்டே வருகிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்தே செயல்படுத்தி கொண்டு வருகிறார். எப்படி இந்த உடன் பங்காளித்துவத்தை ஆண்டவர் செய்தார்? ஒரு சிலரை உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அதன் பின்பு இந்த 5 தலைப்புகளையும் நான் உங்களுக்கு இந்த 4 வாரத்தில் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எப்படி இதை செய்து முடிக்கிறார்? முதலாவதாக ஆதாமிடத்தில் ஆரம்பித்தார். இந்த பார்ட்னர்ஷிப்பை எப்படி ஆரம்பித்தார்? ஆதாமிடத்தில் வரும் பொழுது சிருஷ்டிப்பின் காரியத்திலே உடன் பங்காளியாக கர்த்தர் அவனை வைத்தார். என்ன செய்தார்? வாசியுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது சிருஷ்டிப்பின் காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அதில் திடீரென்று ஆண்டவர் ஆதாமை அழைத்து அவனை பார்த்து சொன்னார், ஆதாமே, நான் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாவற்றிற்கும் நீ தான் பெயர் வைக்க வேண்டும். 19ஆம் வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கி நிறுத்துங்க. இதுதான் பார்ட்னர்ஷிப். அவர் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்கே
சில வேலையை உங்கள்கிட்ட தான் வச்சுருக்காரு, நம்ம அதை மட்டும் செய்ய மாட்டோம். இல்லை அதெல்லாம் நான் வந்து காணிக்க அனுப்பியிருக்கேன், மணி ஆர்டர் அனுப்பி என் ரிக்வஸ்ட்லாம் அனுப்பிட்டேன், அங்கே ஒரு டீம் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் செல்லாது. செய்யட்டும், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் அது செல்லும். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆதாம்கிட்ட வந்து என்ன பேசுகிறாரு, ஆதாமே உன்னை படைச்சது நான் தான், ஆனால் எதுக்குன்னு உனக்கு நான் சொல்கிறேன் பாரு, ஏன் கிரியேஷனில் உனக்கு வேலை இருக்குது, பங்கு இருக்குது. அதுதான் பங்கை செய்கிறவர் பேர் தான் பங்காளி. ஆண்டவருடைய பங்கு என்ன வேலை, எல்லாம் உண்டாக்கியாச்சு, மிருகத்தெல்லாம் உண்டாக்கியாச்சு. மனுஷனை மண்ணினால் உண்டாக்கின மாதிரி எதையும் மண்ணினால் உண்டாக்கியிருக்காரு, மிருகங்களையும் மண்ணினால் உண்டாக்கி இப்போ ஆதாம்கிட்ட வந்து டீல் பண்ணுறாரு. ஆதாமே இங்கே வா, நீ பார்த்து இதுக்கு என்ன பேர் வைக்கியோ அதுதான் இது. அவர் பார்த்து வச்ச பேர் தான் நாய், அவர் பார்த்து வச்சது தான் குதிரை, அவர் பார்த்து வச்சது தான் கழுதை, அவர் பார்த்து சொன்னது தான் யானை. என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ இப்போ பார்க்குற மிருகங்கள் எல்லாம் அவர் பார்த்து வைத்தது. ஆமென். ஆண்டவர் இதுவரைக்கும் அந்த பேரை மாற்றவே இல்லை. அப்போ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின பொழுது அவனோடு சேர்ந்து செயல்படுத்தும்படி அவனோடு கூட இணைந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு என்ன ஆயிட்டான், பெயராயிற்று. எவ்வளவு நம்மளை நம்பி எவ்வளோ வேலையை தராரு பாருங்க. அல்லேலூயா. இப்போவும் ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்து தான் வச்சிருக்கிறாரு, நம்மளை இப்போவும் செய்கிறாரு. உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்குது, பேர் யார் வைக்கா? சத்தமாக சொல்லுங்கள். நம்ம தான் வைக்கிறோம். நமக்கு தான் ஆண்டவர் அந்த உரிமையை கொடுத்துருக்கிறாரு. பாஸ்டராகி எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது உரிமையை கொடுத்துருக்கிறாரு. பேர் அவங்களுக்கு மாற்ற வேண்டும் என்றால் தேவைப்பட்டால் அந்த பேரை என்ன செய்யலாம், வைக்கலாம். ஆமே. நான் யார்கிட்டையும் போய் கேட்குறது இல்லை, ஆண்டவர் அந்த உரிமையை அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ என் கூட உங்கள் கூட நம்ம எல்லாரும் கூட ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுருக்காரு, பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறாரு, உங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். எதற்கு? அவருடைய வேலையவே நம்ம செய்கிறதுக்கு. இப்போ நீங்கள் இத்தனை காலத்தில் எத்தனை அவர் வேலையை செஞ்சுருக்கீங்க, அவர் உங்கள் கூட என்ன பார்ட்னர் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஆதாமோடு கூட ஆண்டவர் பார்ட்னர் பண்ணுறாரு, ஆதாம் கூட சேர்ந்து செய்ய போகிறார். இப்போ நம்மளை சபையில் ஏன் கொண்டு வச்சுருக்காருன்னா, நீங்கள் என் கூட சேர்ந்து நான் உங்கள் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் தேவனோடு சேர்ந்து வேலையை செய்கிறதுக்கு தான் அதை வச்சுருக்காரு. சபைன்னு ஒன்று உருவாக்குனதே எதுக்கு தான்? சபைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சில பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து சில வேலையை செய்கிறது பேர் தான் என்னது, சபை. சபைன்னா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. எல்லாருமா சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்கிறதுக்கு, கட்டுறதுக்கு. அதுக்கு தான் நீங்களும் நானும் இந்த பார்ட்னர்ஷிப்பில் உள்ள கரெக்டாக வேலை செய்கிற ஆளெல்லாம் ரிப்போர்ட்டு கரெக்டாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் என்னை எப்படி சொன்னீங்களா, நான் இதை செஞ்சிட்டேன் ஆண்டவரே, ரிப்போர்ட் கொடுத்து பாருங்கள். அடுத்த நிமிஷமே என்ன வந்துடும், உங்களுக்கான சப்போர்ட், உங்களுக்கான ஆதரவு. உங்களுக்கு எந்த இடத்துல நின்று ஆண்டவர் ஆதரவாக பேசணுமோ அந்த இடத்துக்கு வருவார். நீங்கள் உங்களை அனுப்பி வச்ச இடத்துல இருந்து உங்கள் மூலமாக எந்த ரிப்போர்ட்டும் போகலை. உங்களை சில இடத்துக்கு அனுப்பி வச்சுருக்காரு, சில இடத்துல வேலையில் வச்சுருக்காரு, சில இடத்துல உங்களை உட்கார வச்சுருக்காரு. அங்கேருந்து உங்களுக்கு உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியமான ரிப்போர்ட் எதுவுமே என்ன செய்யலை, போகவே இல்லை. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, என்ன ஆண்டவர் எத்தனை நாள் ஆச்சு எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிங்க. அவர் அங்கேருந்து சொல்கிறார், ஏதாவது ஒரு ரிப்போர்ட் 2 அனுப்பு, அப்போ தான் நான் 2 பேரை அனுப்பி உனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீ ஒரு ரிப்போர்ட் என்ன செய்ய மாட்டேங்க, அனுப்ப மாட்டேற. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் நான் வரும்போது ஆண்டவர் ஏன் கூட என்னவா ஆகிறாரு அப்படின்னா, என்னை அவருடைய ராஜ்யத்தின் பணியிலே என்னை அமர்த்தி என்னை வேலை செய்ய வைக்கிறார். அதை நான் செய்யும்போது கர்த்தர் இந்த பூமியிலே என்னை உயர்ந்தவனாய் மாற்றுகிறார். இதே ஆதாம்கிட்ட வந்து சொல்லுகிறார். 15ஆம் வசனம் பாருங்கள். ஆதாம் இடத்துல இந்த தோட்டத்தில் கொண்டாந்து விட்ட உடனே அவனிடத்தில் வந்து, நீ இதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் செய்ய வேண்டும். அவனுக்கு வேலையை கொடுக்குறாரு. You do this work, இதை நீ செய்தாக வேண்டும். அப்போ பேர் என்ன பேர் வைப்பியோ அதுதான் பேர். ஆதாமில் இருந்து மனுஷையை ஆண்டவர் படைத்து விட்டு ஆதாமுக்கு முன்னால் கொண்டு நிப்பாட்டினார். மனைவிக்கு ஸ்திரீன்னு பேர் வச்சதே யார் தான் சொல்லுங்கள்? ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட கூட்டிகிட்டு வந்து ஏவாளை, அதில் கொஞ்சம் கண்டினியூவாக படிங்க தெரியும். ஏவாளை கூட்டிகிட்டு வந்து, இங்கே வா ஏவாளே,
இங்கே வா, இவ தான் உனக்கு மனைவி, இவ பேர் இதாகும் அப்படின்னு யார் சொல்லலை? ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, ஆதாம் நித்திரை தெளிந்து சாராளை பார்த்த பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சாராளன்ட்டேன், ஏவாளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் இருக்கிறாய். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்படுவாள். யார் உனக்கு சொன்னது? அதான் நான் சொல்கிறேன். ஆதாம் மனுஷின்னு சொன்னால், அதனால் பெண்கள் நீங்கள் எல்லாரும் யார்? மனுஷி. யார் சொன்னது இது? இந்த அளவுக்கு உரிமையை கர்த்தர் இப்போ யாருக்கு தர விரும்புகிறாரு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். உங்களுக்கு கொடுக்கிறார். இதில் நீங்கள் என்ன கவனம் செலுத்தி, ஆண்டவரே அப்படியா, எதை எப்படி செய்கிறது சொல்லுங்கள். உங்கள் வேலையில் என்னைக்கு என்ன பார்ட்னர்ஷிப்பு, நான் இன்றைக்கி என்ன வேலை செய்யணும், உங்கள் வேலையில் இன்றைக்கி நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் உங்களுக்கான வேலையை அதிகமாய் செய்வார். உங்களுக்கு உரியதில் அவர் தலையிடுவார். உங்களுக்கு உண்டானதை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்னைய கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் ஏதோ சாதாரண ஆள் கிடையாது. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நுழையும் போது இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் நான் புரிந்து கொண்டு நான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு நீங்கள் நஷ்டப்பட்டது, கிடைக்காதது, இந்த ஆண்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாததெல்லாம் புதிய ஆண்டில் பெறப்போகிறீர்கள். எப்படி என்றால், இந்த பார்ட்னர்ஷிப் வேலையை கரெக்டாக செஞ்சு, இந்த ஆதாமோடு கர்த்தர் செய்த அந்த ஒப்பந்தத்தின்படியே அவர் பேசினார், செய்தார், செயல்படுத்தினார். அவர்களை பார்த்து சொன்னார், இந்த பூமி பலுகி பெருகும்படிக்கு நீங்கள் இந்த பூமியிலே போய் வேலை செய்யுங்க. இந்த பூமி மண்ணில் போய் நீங்கள் விதைங்க. அந்த மண் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? பலனை கொடுக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் அரிசி தரவே இல்லை அவர்களுக்கு. கோதுமை மூட்டை மூட்டையாய் கொடுக்கவில்லை. விளைச்சலுக்கான வழிமுறையை சொல்லி கொடுத்தார். அவர்கள் அதை செய்தார்கள். அதன் மூலமாய் பலன் உண்டாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வேலை பாதி, நம்ம வேலை, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். நம்ம ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் வேலை பாதி, நம்ம வேலை பாதி. நம்ம வேலையை நல்லா செஞ்சிட்டோம்னா அவர் வேலையை அவர் செய்வார். நம்ம நிறையா நேரம் ஆரம்பிச்சுட்டு ஆண்டவர் அப்படி நிப்பாட்டி வச்சுருப்பார். எதுக்குன்னா, அடுத்தது வேலை யார் வேலை? நம்ம வேலை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? நான் கொஞ்சம் செஞ்சுட்டேன், இனிமேல் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். எல்லாம் பார்க்க முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் எவ்வளவு செய்யணுமோ அது அவ்வளோத்தையும் என்ன செஞ்சாகணும்? செய்தாக வேண்டும். நான் வேத வசனத்தின்படி உங்களுக்கு ஆதாரமாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏதோ ஆண்டவர் அப்படி செஞ்சிருவார், இப்படி பண்ணிடுவார், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு ஏமாற்றி பேச விரும்பவில்லை. என்ன வேதம் சொல்லுகிறதோ அதை கற்றுக் கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போ என் கூட ஆண்டவர் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு என்னோடு அவர் செயல்படுத்துகிறார். ரெண்டாவதாக வாசிங்கள் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். அங்கே நீங்கள் வாசிக்கும்போது நோவாவிடத்தில் ஆண்டவர் ஒரு பார்ட்னர் பண்ணுறார். நோவாவோடு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறார். என்ன பார்ட்னர்ஷிப் பண்ணுறார் நோவா கூடனா, நோவாவை பார்த்து சொல்கிறார், நோவாவே நீ ஒரு பேழை செய். பேழை செய்கிறது சரி. எங்கே வச்சு செய்யணும் பேழை? கடல் ஓரத்தில் செய்யணும். ஆனால் இவர் செய்கிற இடத்துல என்ன இல்லை? கடல் இல்லை. இந்த பேழைங்கிறது முதல் முறை செய்யப்படுகிறது. இந்த பேழை செய்யும்போது ஆண்டவர் அவனோடு சொல்லுகிறார், நீ இந்த பேழையை செய்து முடித்த உடனே என்ன செய்ய வேண்டும்? நல்ல நல்ல மிருகங்கள், பரிசுத்தமானது எல்லாத்தையும் 4 ஜோடி கூட்டிட்டு வா. ரொம்ப மோசமானதெல்லாம் 1 ஜோடி போதும். துஷ்ட மிருகங்களுக்கெல்லாம் 1 ஜோடி போதும். மற்றதுக்கெல்லாம் நிறையா கூட்டிகிட்டு வா. நீங்களும் 4 ஜோடியாக என்ன பண்ணிவிடுங்க? உள்ளே போயிருங்க. நோவாவின் குடும்பத்தின் ஜோடி எத்தனை? 4 ஜோடிக்கு மேலே எதுவுமே அங்கே கிடையாது. நோவா மனைவி, 3 பசங்க, 3 மருமக்கள், 4 ஜோடி. இவங்க 4 ஜோடி மாதிரி தான் அங்கே உள்ளுக்குள்ளே எல்லாம் நிறையா 4 ஜோடி மிருகங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் அங்கே கொண்டே உள்ளே அடைச்சிட்டாரு. இது நோவா கூட சேர்ந்து ஆண்டவர் ஒரு புதிய குடும்பத்தை, சந்ததியை உருவாக்கும்படி ஆண்டவர் அவர்களோடு என்ன செய்தார்? ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணார். அல்லேலூயா. அப்போ சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் நோவாவோடு பார்ட்னர்ஷிப் பண்ணார்.
இந்த ஆதாமோடு நோவாவோடு ஆண்டவர் ஒரு புதிய சந்ததியை உருவாக்க, ஒரு புது ஜெனரேஷன் உண்டாக்க ஆண்டவர் நோவாவோடு பார்ட்னர்ஷிப் பண்ணார். நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் அப்படித்தான் நம்ம கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீங்க? புரியலைன்னா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். மூன்றாவதாக நான் இதை சொல்லி இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறார். ஆபிரகாம்ங்கிற மனுஷனை அழைத்து அவன் கூட சொல்கிறாரு, ஆபிரகாமே நீங்கள் வா, என் கூட வா, நானும் நீனும் இப்போ சேருவோம். என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே? நான் உனக்கு ஒரு வாக்கு தத்தம் தரேன். நீ என்னவா மாற போகிறேன்னா வாக்கு தத்தத்தின் உடன் பங்காளி. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் பாருங்கள், 5 காரியம். அப்போ வாக்கு தத்தத்தை உனக்கு நான் தரேன். ஒரு வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம்னா, இங்கே ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்கிறார், எப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாருனா, எனக்குன்னு ஒரு செப்பரேட் பீப்புள் வேணும். அப்படி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தில் வந்தவங்க தான் யார்? நீங்களும் நானும். ஆமென். அதனால தான் ஊரெல்லாம் அப்படி இருக்குது. ஊரே ரட்சிக்கப்படல, ஊரே இன்னும் மனம் திரும்பலை. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மனம் திரும்பியிருக்கோம். மனம் திரும்பினவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் பிள்ளையாக மாறி இருக்கிறோம். ஊர் மாறல, உலகம் இன்னும் மாறல. ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்றால் அதுதான் வாக்கு தத்தம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், ஆபிரகாமே நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அப்போ தான் 12ஆம் அதிகாரத்தில் அவனோடு வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அவர் சொல்லி ஆரம்பிக்கவே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தில் ஒன்று, இதில் ஒரு இந்த வசனத்தில் சொல்லுகிறார், உன் பேரை நான் என்ன செய்வேன். நம்ம சில நேரம் நம்ம பேரை பில்டப் பண்ணுறதுக்குன்னே செய்கிற வேலை இருக்குது பாருங்க. எதனாலும் என் பேர் வரணும், என்னைய பெருமையாக பேசணும், நான் இதை செஞ்சேன்னு சொல்லணும், அதை செஞ்சேன்னு இப்படி செய்கிறதுக்குன்னே பேர் புகழுக்கு செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தத்தமே என்னது? அவரே என்னை பெருமைப்படுத்திடுவாராம். அவரே என்னை பெருமைப்படுத்தி என்னை ஆசீர்வதிப்பார். இப்போ ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை இப்படியெல்லாம் செய்ய விரும்புகிறேன். அப்படி தான் ஆண்டவர் உங்களையும் ரட்சித்த பொழுது உங்களோடு பேசினார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களிடத்தில் சகலவற்றையும் உணர்த்தினார், சகலவற்றையும் புரிய வைத்தார், எல்லா திட்டத்தையும் சொன்னார். நம்ம அதெல்லாம் எதையுமே என்ன செய்யலை, கேட்கலை. நம்ம எல்லாம் ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி வந்துருங்க, அப்படி வந்துருங்க, எனக்கு இதெல்லாம் உடனே வந்துடணும் ஆண்டவரே, எனக்கு நான் கேட்டதை எனக்கு தந்துருங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வச்சு ஒரு பிளான் வச்சுருந்தேனே, அந்த பிளானை சொன்னேனே, உன்னை வச்சு இப்படியெல்லாம் செய்யணும்னு சொன்னேன், நீ இதெல்லாம் எனக்கு செஞ்சு தரணும்னு சொன்னேன், செஞ்சிட்டியா நீ? அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. நீங்கள் எத்தனை பேர் நான் இந்த செய்தியை சீரியஸாக எடுக்கிறீங்கன்னு தெரில. ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த பேச்சை பேசாமல் உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கவே முடியாது. அவர் ரட்சிக்கும் பொழுதே உங்களோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார், சில விஷயத்தை புரிய வச்சிருப்பார். புரியலைன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எங்களை நீங்கள் உங்கள் பிள்ளையாக மாற்றி எங்களை அப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எதுக்கு ஆண்டவரே, எங்களை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க ஆண்டவர்கிட்ட, எங்களை வச்சு என்ன செய்ய போகிறீங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த கேள்வியை கேட்கிறவங்களோடு கர்த்தர் உடனே அவருடைய டீலிங் ஒப்பந்தத்தை, அவர் தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பை உடனே செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாமோடு அதை சொன்ன மாத்திரத்தில் அங்கே என்ன உண்டாயிற்று என்றால் ஒரு புதிய சந்ததி உருவாகிறது. இந்த உடன் பங்காளித்துவத்தை கர்த்தர், வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளித்துவத்தை அவர் அங்கே செய்யும் போது வாக்குத்தத்தம் வர விடாதபடி எத்தனை வந்துச்சு?
வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளியாக ஒன்று வரணும். ஆனால் எத்தனை வந்துச்சு தெரியுமா? மொத்தம் 1 வர்றதுக்கு பதில் 7 வந்துச்சு. மொத்தம் 8. ஈசாக்கையும் சேர்த்தா எத்தனை? 8. ஆனால் வர வேண்டியது எத்தனை தான்? 1 தான். இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் என்னிடத்தில் எதுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாரோ அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எதையாவது ஒன்றை செஞ்சு நான் தேவையில்லாத காரியங்களெல்லாம் செய்து எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தில் நான் ஒரு ஆள் இருந்து ஆசீர்வாதம் பெற வேண்டியதை 15 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு ₹1 15 பேருக்கு பிரித்தா எவ்வளோ வரும்? ₹1. அதை 15 பேருக்கு பிரித்தா எவ்வளோ வரும் ஒரு ஆளுக்கு? அப்படி தான் இருக்கும் நம்ம நிறையா நேரம். நமக்கு தரணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு, ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? என்னென்னலாமோ செய்துட்ருக்குறோம். ஆபிரகாமுக்கு தரணும்னு நினச்சாரு. ஆபிரகாம் யார் மூலமாலாம் அதை செய்தார் தெரியுமா? தன்னுடைய மாம்சத்தின் பேச்சை கேட்டு. ஈசாக்கு இல்லாமல் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைங்க. அவனுடைய மாம்ச எண்ணத்தை பார்த்து, உறவு முறையை பார்த்து லோத்தை கூடையே கூட்டிகிட்டு திரிகிறாரு. ஆனால் லோத்து இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்யலை? ஆசீர்வதிக்கவே இல்லை. நீங்கள் பிளானையே புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு அவர் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ தேவையில்லாத ஒரு கனெக்ஷன் இருக்குது, தேவையில்லாத தொடர்பு இருக்குது. தேவையில்லாத அந்த ஆசீர்வாதம் வந்தால் உங்களை இடைஞ்சல் பண்ணுறதுக்கு சில பேரை நீங்களே வச்சுருக்கீங்க. ஆகையினால தான் உங்களுக்கு அதை தரவே முடியலை. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தில் பேசும்போது 13ஆம் அதிகாரம் கடைசி பகுதி வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொன்ன விஷயம் என்ன? பிரிந்த பின்பு 14ஆம் வசனம் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கர்த்தர் உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததி இப்படின்னு ஒரு ஆசீர்வாத வாக்கு தத்தத்தை அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த லோத்து இருக்கும்போது அதை பேச விரும்பலை. ஏன் பேச விரும்பலைன்னா, லோத்து யாருன்னா எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்குவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தருடைய பிள்ளையாய் மாறின பிறகு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தில் எதெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்காம வச்சுக்கணும் அதையும் கேட்கணும். அவர் உங்களுக்கு தர்றதை எடுத்து யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்கங்க. கொடுக்கக்கூடாது. அது உங்களுக்கு என்றால் அது உங்களுக்கு தான். அதில் நோ ஷேரிங். அது உங்கள் சொந்த உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, பந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு தான். அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் இல்லாமல் போயிடும். இது நான் வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ இந்த ஒப்பந்தம் பெரியதாக இருக்கிறது. ஆபிரகாமோடு பார்ட்னர்ஷிப் பண்ண விஷயம் ரொம்ப பெருசு. ஆபிரகாம் இருந்த கல்வி முறை வேறு, பேச்சு வழக்கு வேறு, செய்முறை வேறு, ஆபிரகாமுடைய எல்லா விதமான வழக்கங்கள் எல்லாம் வேறு. அங்கிருந்தவனை கூட்டிகிட்டு வந்து வேற ஒரு ஊரில் இந்த கலாச்சாரம் வேற, இந்த கலாச்சாரம் வேற. ஆபிரகாமுடைய வாழ்வு முறை கலாச்சாரம் வேறு. இப்போ ஆபிரகாமை போய் குடி வைக்கன்னு சொல்கிற ஊர் கலாச்சாரம் வேற. ஏன் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும்? ஆபிரகாமோடு கர்த்தர் அந்த ஒப்பந்தத்தை செய்தார். இன்றைக்கி உங்களோடும் என்னோடும் அப்படித்தான் கர்த்தர் இன்றைக்கு ரட்சித்ததே ஒரு ஒப்பந்தம் தான். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ உங்கள் மூலமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி தான் உங்களையும் என்னையும் ரட்சித்து இருக்கிறார். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீங்க? அல்லேலூயா. சும்மா ஏனோ தானோ என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு ஏதோ ஒன்று செய்ய விரும்பி அழைத்திருக்கிறார் என்றால் அதில் கவனம் செலுத்த முயற்சி எடுங்கள். ஒருவேளை இந்த வருஷத்தில் இதுவரை நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக மாத்திரமல்ல, வருகிற புதிய ஆண்டிலாவது அதில் முழு கவனம் செலுத்தி பாருங்கள். உங்களுக்கு உரியதை ஒருவனும் பறிக்க முடியாது, உங்களுக்குரியதை ஒருவனும் எடுக்க முடியாது.
உங்களுக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாது. இது எதை வச்சு சொல்கிறேன்? வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்கள் நொறுங்கி போவார்கள். எப்படி எப்போ எனக்கிட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அல்லது எனக்கு கூட உடன் பங்காளியாக எப்படி என்னைய பார்ட்னர்ஷிப் பண்ணாரோ அந்த ஒர்க்கை நான் சரியாக செய்யும்போது தான் கர்த்தர் இதை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வந்து பேசும் பொழுது அவரிடத்தில் சொன்ன வார்த்தைகளின்படியே ஆபிரகாம் எப்பெல்லாம் மாறி மாறி இந்த உடன்படிக்கையை மாற்றி மாற்றி பேசுகிறாரு. 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் 99 வயதான போது 75 வயதில் ஆண்டவர் அவனுக்கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவன்கிட்ட சொன்ன வாக்கு தத்தம் 99 வயசு ஆகும்போது திரும்ப ஒருக்கா வந்து சொல்கிறாரு, ஆபிரகாமே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எப்படி இரு, உத்தமனாக இரு. என்ன ஆகிப்போச்சு ஆண்டவரே, நீ பார்ட்னர்ஷிப் பண்ண மாதிரி செய்யலை, என் கூட ஒப்பந்தம் பண்ண மாதிரி நீ செய்யலை, நீ உன் விருப்பத்துக்கு எல்லாத்தையும் செய்கிற, உன் பிரியத்துக்கு செய்கிற, நீயா வேறு வேறு புதுசு புதுசாக செய்துட்டு இதெல்லாம் ஆசீர்வதிங்கன்னு என்கிட்ட கொடுக்குற. இப்போ நான் ஈசாக்குக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தில் நிறையா என்ன செய்ய வேண்டியதாயிடுச்சு? ஷேர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இஸ்மவேலுக்கு ஷேர் பண்ணியிருக்கு. அப்புறம் கேத்தூராளின் பிள்ளைகள் 6 பேருக்கு ஷேர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இந்த ஷேர் பண்ண இடம்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டியது? ஈசாக்குக்கு கொடுக்க வேண்டிய இடம். அந்த இடத்த ஈசாக்குக்கு கொடுக்க முடியாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி மிச்சம் இருக்க 7 பேருக்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஏனென்றால் எதுக்காக என் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காருன்னு செய்யறதுக்கு என்னன்னே தெரியாமல் தப்பு தப்பாக செஞ்சு கிடைக்க வேண்டியதெல்லாம் நஷ்டத்திலே போய்கிட்டு இருக்கு, வர வேண்டியதெல்லாம் வராமல் போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் எனக்குன்னு நியமிச்சதை இன்னொருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். எப்படி? காரணம் என்ன? எனக்கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதை நான் செய்யாமல் இருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மை உணர்த்துகிற விஷயம் என்னவென்றால், உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி தான் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கீங்க. அதில் நீங்கள் ரிப்போர்ட்டு சரியாக கொடுக்கணும். ஆமென். இப்போ இந்த இடத்துல நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாரு. இந்த பகுதியில் சீனிவாச நகர் இந்த பகுதியில் கொண்டு வச்சார்னா இங்கேருந்து ரிப்போர்ட் ஒழுங்காக போகணும். நானும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணேன் இந்த விஷயத்துக்கு. ஆண்டவரே, எங்கள் சபை சார்பாக நாங்கள் ஒருவேளை இன்னும் சரியாக ரிப்போர்ட்டு தரல, இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்ததற்குரிய ரிப்போர்ட்டு தரலைன்னா மன்னிங்க ஆண்டவரே, நாங்கள் ஒழுங்காக ரிப்போர்ட்டு தருவோம். ஆமென். நீங்கள் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு வர வேண்டியது இன்னும் உங்களுக்கு சரியாக வந்து சேரலை. ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு ஒரு சவாலாக ஒரு தீர்மானமாக ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்கள், ஆண்டவரே, ஏன் கூட நீர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, என்னை தெரிந்து கொண்டு என்னை கரம் பிடித்து நீர் அழைத்த தேவன் எதற்கு என்பதை எனக்கு உணர்த்துங்க, நான் அதை அப்படியே செய்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இயேசுவே, சும்மா இருந்த என்னைய நான் யாருன்னே தெரியாது, உங்களையும் எனக்கு தெரியாது, ஆனால் என்னைய தேடி வந்து இயேசுவே நீர் என்னை ரட்சித்தீர், என்னை மீட்டீர். அப்போ எதுக்கு? இப்போ சொல்லுங்கள், உங்களை ஏன் ஆண்டவர் ரட்சித்தார்? யாராவது உங்களுக்கு சொல்லதுக்கு தைரியம் இருக்கா? விஷயம் இருக்கா? ஏன் ரட்சித்தார்? அவருக்கு ஆள் சேர்க்க இல்லை, அவர் வேலையை செய்ய. ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்புக்கு ஆள் சேர்க்கணும்னு நினச்சாருன்னா என்ன செய்யலாம்? நான் அடிக்கடி இப்படி என் இமேஜினேஷனில் யோசிப்பேன். இன்றைக்கி காலையில் வானத்தில் வந்து, மக்களே எல்லாரும் இந்த அண்ணா ஸ்டேடியத்துக்கு வாங்க, நான் உங்களோட பேசணும், கர்த்தர் பேசுகிறேன். சர்ச்சுக்கு வராதவன், கிறிஸ்தவன் இல்லாதவன் எல்லாம் எங்கே வந்துடுவாங்க? ஏன் தெரியுமா? அந்த சவுண்டு அப்படி எங்கேருந்து வருது? அவர் ஏன் செய்ய மாட்டேங்கார்? அதெல்லாம் செய்ய மாட்டுறாரு. ஏன் செய்யலை? எல்லாத்தையும் வச்சு அவருக்கு யூஸ் இல்லை. அப்போ இந்த பாஸ்டர் ஆத்தும பாரம் இல்லாதவர் போல் தெரியுது. நான் சொல்லலைங்க, வேதம் தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சிலர் ஆண்டவர் சில இதுக்குன்னே வச்சுருக்காரு. ஏன்னா அவங்க யாருன்னா சொல்படியே கேட்க மாட்டாங்க. அவங்க யாருன்னா எவ்வளவோ புரிய வச்சாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்கள மடக்கி கொண்டே வர முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஏற்கனவே ரெடியாக இருக்காங்க. எதுக்கு? ஆக்கினைக்கு ரெடியாக இருக்காங்க. உற்று அவங்கள வந்திருக்கிற ஆளை, வர்ற ஆளை வச்சு என் வேலையை என்ன செய்ய. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? அவர் வேலை செய்ய. எல்லாரும் சொல்லுங்கள், அவர் வேலை செய்ய. அப்போ ஆதாமை படைத்தார், பார்ட்னர்ஷிப் பண்ணார்.
நோவாவை அழைத்தார், பார்ட்னர்ஷிப் பண்ணார். ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒப்பந்தம் பண்ணினார். அந்த பார்ட்னர்ஷிப்பின் படி அவன் செய்தான். அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா. நோவா செய்த நிமிஷத்திலேயே அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆபிரகாம் அவன் புரிந்து செய்த பொழுது ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கின் மூலமாக வம்சம் என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். நாம் தொடர்ந்து அடுத்த நாட்களிலே தியானிப்போம் இதை. அப்போ ஆண்டவர் என் கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். 5 விதமான அந்த உடன் பங்காளித்துவத்தை நான் சொல்லி எப்படியெல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை பாருங்கள். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் எத்தனை பேர் ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்குரிய முகாந்திரத்தை செய்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும், இனி ஆண்டவர் இந்த காரணத்துக்காக ரட்சித்தார்? நீங்கள் பவுலை போய் கேட்டிங்கன்னா, எதுக்கே உன்னைய கர்த்தர் ரட்சித்தார் அப்படின்னு கேட்டால் அவர் பதில் சொல்வார். என்ன பதில் சொல்வார் தெரியுமா? பிரஜாதிகளுக்கு நான் போய் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக என்னை அவர் என்ன செய்தார்? ரட்சித்தார். அல்லேலூயா. உங்களை பார்த்து இன்றைக்கி ஒரு கேள்வி, எதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? ஏன் இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க? இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன? ஏன் நீங்கள் ஆண்டவருடைய சபைக்கு வருகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் என்ன? பதில் சொன்னால், பதில் தெரிந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பதில் தெரிலனா கற்றுக்கோங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எதுக்கு? வாலிப பிள்ளையெல்லாம் கேளுங்க, ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் பிறக்கும் போதே எங்கள் அப்பா அம்மா இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால நாங்களும் இப்போ என்னன்னு சொல்லுதோம்? சொல்லுங்கள். ஏங்க நானும் அப்படி தானே. எங்கள் அப்பா, நான் பிறக்கும் போதே எங்கள் அப்பா பாஸ்டராக இருக்கார். அப்போ நான் பிறந்த உடனே நான் என்ன தான் சொல்லியிருப்பேன்? கட்டாயமாக இயேசு தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்டு எனக்கு நான் என்னையை குறித்து கர்த்தர் வச்சுருக்க திட்டத்தை தெரிஞ்சு நான் ஆண்டவரோடு வந்தது அப்புறம். ஆனால் சின்ன குழந்தையாக இருக்கும் போது எப்படி தான் என்னென்னு தான் சொல்லி வளர்க்கப்பட்டோம். ஏசு இப்போவும் பிரேஸ்லின்ட்டு போய் ஏசப்பா எங்கே இருக்காருன்னு கேட்டால் அது என்ன சொல்லுது? இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லும். மோசஸ் பிரதர் பொண்ணு, குட்டி பொண்ணு தான், ஆனால் அதுக்கு ஏன் சொல்கிறோம்னே தெரியாது. ஆனால் சொல்லி கொடுத்தது யார்? பெற்றோர். நம்ம ஏசப்பா எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க சொல்லு. அப்போ இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், எல்லாம் சொல்கிறோம், ஆனால் உண்மையான விஷயம் என்ன? அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரிடத்திலும் அவர் வந்திருக்கிறார். அவர் என் கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். நான் புரிய வேண்டும். என் கையை ஆண்டவர் பிரித்து என்னை பாவத்திலிருந்து தூக்கும் போதே உன்னை வச்சு நான் இதை செய்யலான்னு நினச்சி தாயா தூக்குனேங்காரு. ஆனால் நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுதே, உங்களை வேறு பிரித்த பொழுதே, உங்களை சில இடத்துக்கெல்லாம் விடாமல் தடுத்து கூட்டிகிட்டு வந்தார்னா ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி தான் உங்களை வச்சு, சும்மாலாம் கூப்பிடல. உங்களை என்னை வச்சு ஒரு வேலை செய்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. அந்த வேலையை நான் செய்தேன்னா அவர் எனக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்திற்கான அந்த வெகுமதியை ஒருவரும் தடுக்க முடியாது. இந்த பூமியில் ஒருவரும் அதை என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம்லாம் நமக்கெல்லாம் கிஃப்ட் மாதிரி. இப்படி நினச்ச நிமிஷத்தில் அவரால் தர முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு தடை பண்ணி வச்சிருக்கிறது என்னதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் நினச்சாருன்னா ஒரு ஓவர் ஃபோனில் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் கதை. எல்லாம் கையில் வந்து கிடைக்கும். ஆனால் ஏன் வரல? என்ன காரணம்? உங்கள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணினபடி, உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினபடி, ஆண்டவர் உங்களை ரட்சித்த பொழுது என்ன சொல்லி உங்களோடு பார்ட்னர்ஷிப் பண்ணாரோ அதை நாம் செய்து முடித்திருக்கிறோமா? அதை செய்ய நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோமா? அதை செய்ய பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு கூட உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்தே போகக்கூடாது. நாம் தொடர்ந்து இந்த உடன் பங்காளித்துவத்தை தியானித்து இந்த வருஷத்தை முடிக்கும்போது நாம் சரியான விதத்தில் ஒரு தெளிவோடு கூட நாம் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வசனங்களினால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.